ஆகவே இந்த அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கும் போது ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் என்று ஒதுக்கப்பட்டு தராங்க. இப்ப ஏழை மக்கள் என்ற ஒரு குரல் வந்த பிறகு இந்த எதன் அடிப்படையில் தர வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இப்ப நீங்க இரண்டாவது கேட்ட கேள்வி இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது இல்ல. கல்விக்கு கொடுக்கக்கூடிய உதவி அது இடஒதுக்கீட்டுல வராது. இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி வேலை வாய்ப்புல எங்களுக்கு இவ்வளவு சதவீதம் வேணும்னு அந்த இடத்தை தான் நான் கேட்கணும், பணத்தை கேட்கல. இடஒதுக்கீட்டுக்கான போராட்டம் இருக்கிறத அது இந்த பண உதவி சம்பந்தப்பட்டதோ கல்வி கடன் சம்பந்தப்பட்டதோ கிடையாது. அதை தர மறுப்பதற்காகத்தான் இதை தர்றாங்க அவங்க. கல்வி உதவிங்கிறது நாங்க கேட்கவே இல்லை. எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலே போதும் தான் நம்ம சொல்றோம். முஸ்லிம் சமுதாயம் கோரிக்கை வச்சு இதை கொடுக்கல. எதன் அடிப்படையில் கொடுக்கறாங்கன்னு சொன்னா 2 கமிஷன்கள் போடுறாங்க. சச்சார் கமிஷன் ஒன்னு போடுறாங்க, ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் போடுறாங்க. அவங்க இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க வரல, சுனாமி நேரம் மற்ற எல்லா மாநிலங்களுக்கு சென்று மாநில அரசாங்கத்தின தகவல்களை திரட்டி அவங்களுடைய உதவி திட்டங்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் ரொம்ப முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடன் கிடைக்கல, கல்வி உதவி கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, எல்லாத்தையும் ஆதாரங்களோடு அவங்க எடுத்து வைத்துக் கொண்டு அவங்க ரொம்ப கீழே கிடக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம மேல கொண்டு வர்றதா இருந்தா அவங்களுக்கு கல்வி உதவி கொடுங்கன்னு ஒரு கமிஷன் போட்டு செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ப அவங்க சொல்றபடி இந்து சமுதாயத்துல அப்படி இருப்பார்களே, ஆனால் அவங்க தாராளமா கேட்கிறேன். தம்பி கேட்ட மாதிரி நீங்க இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள், பணம் வேண்டாம் என்று கேட்கலன்னு சொல்றீங்க. இப்போ இவர்கள் சொல்வதை போல பண உதவி கிடைத்தாலே எல்லா சிறுபான்மையினரும் படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அல்லவா? அப்ப படிக்க ஆரம்பித்து அவர்களின் நிலை உயர்ந்த பின்பு எதற்கு இடஒதுக்கீடு உங்களுக்கு? ஆக இடஒதுக்கீடு என்பது ஒரு பாகுபாடோடு ஒரு மதத்தை வைத்து ஒரு மத சார்பாக ஒரு இடம் என்று கேட்பதை விட இப்படி அவர்களுக்கு உதவி கிடைக்கும் போது அவர்கள் எல்லோருமே ஒரே நிலைக்கு. நமது குற்றச்சாட்டு என்ன என்றால் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்ட பின்பும் இன்னும் சச்சார் கமிட்டி, நான் என்ன கேட்கிறேன், சச்சார் கமிட்டியில 5% மேல் இஸ்லாமியர்கள் உயரவில்லை என்று சொன்னால் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் என்ன செய்தார்கள் இத்தனை ஆண்ட சச்சார் கமிட்டி? ஆக நாம என்ன சொல்றோம், இப்ப இது மாதிரி உயர்ந்து வரும்பொழுது மதத்தை வைத்து இடஒதுக்கீடு கேட்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஜாதியத்தையும் கேட்கக்கூடாது. என்ன கேட்டா அதுவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நாம் மரியாதைக்குரிய அம்பேத்கர் என்ன சொன்னார், 10 ஆண்டுகளுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். நமக்கு இருக்கிற கவலை எல்லாம் இடஒதுக்கீடு என்று கொடுத்து விட்டு அந்த சமுதாயம் முன்னே வர மறுக்கிறது. 10 ஆண்டுகளுக்குள்ள இப்ப அது முடிந்திருக்க வேண்டும். இப்ப 60 ஆண்டு காலமும் இன்னும் அந்த இடஒதுக்கீடை வைத்துக் கொண்டு அந்த சமுதாயம் மேலே வந்து விட்டதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதனாலதான் நம்ம இந்த இடஒதுக்கீடு என்பது எந்தைக்காவது ஒரு காலத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது போய்கிட்டே இருக்குது. 60 ஆண்டு காலம் என்றால் அம்பேத்கர் என்ன சொன்னார், இந்த சமுதாயம் ரொம்ப கீழ்த்தங்கி இருக்கிறது, அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு கொடுங்க, 10 ஆண்டுகளுக்குள்ள அவங்க மேல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. 10 ஆண்டுகளுக்குள்ள வரவில்லை, 60 ஆண்டு காலமாயும் வரவில்லை. என்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு? அதனால உங்களுடைய குற்றச்சாட்டு யாருமே சொல்றீங்க, இந்த இடஒதுக்கீடு பெற்றவர்கள் சரியான முறையில் பயன்படுத்துறாங்க, அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எதை கொடுத்தாலும் பெற்றவர்கள் எப்படி போய் சேர வேண்டுமோ அப்படி போய் சேரவில்லை என்று நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு சொல்கிறேன், எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவ அதற்கு நீங்கள் இடஒதுக்கீடு தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆமா, கொடுத்தது சரியாக பயன்படவில்லை என்றால் பின்ன பிரயோஜனம் என்ன? கொடுத்தது சரியாக பயன்படவில்லையா, கொடுத்த சரியான முறையில் கொடுக்கப்படவில்லையா? இல்ல அதாவது தலித் சமுதாய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு 10 வருஷம் சொல்லி தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு 10 ஆண்டுகளையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அந்த 10 ஆண்டுகள் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு ஆய்வு செய்யறாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் வரல. முன்னேற்றம் வரலன்னு நீங்க சொல்ல இயலாது. 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி தலித் மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படியே இப்ப இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் கலெக்டரா இருக்கிறாங்க, கவர்னரா இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க. போதுமான அளவுக்கு இல்லைங்கிறதா சொல்லலாமே தவிர அதிகப்படியாக பயனடையவில்லை. கால நிர்ணயிப்பது என்பது இருக்குல்ல, காரியம் தான் முக்கியம், காலம் முக்கியம் கிடையாது. அம்பேத்கரே 10 ஆண்டுகள் போதும் என்று நினைத்தார், கணிப்பு தவறாகிவிட்டது. அம்பேத்கர் 10 வருஷம் சொன்னார். தொடர்ந்து பேசுவோம், தொடர்பு உள்ளார். வணக்கம், நெஞ்சுக்கு நீதி. வாழ்த்துக்கள். நான் சவுதி அரேபியா அமானுல்லா பேசுறேன். சொல்லுங்க அமானுல்லா, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. புகழ் அனைத்தும் வேகனாகி அந்த ஓரிரைக்கு உரித்தாகட்டும். அதாவது நல்ல தலைப்பு, நல்ல நிகழ்ச்சி எடுத்திருக்கீங்க. அதாவது நம்மளுடைய மேடம் அவங்க தெளிவா சில வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்காங்க. நியாயமான வாதங்கள் தான். நம்மளுடைய இந்தியா ஸ்டேட் ஆனது செக்குலர் ஸ்டேட் தான். அதாவது மதச்சார்பற்ற நாடு தான். நான் அந்த கருத்துல நான் உடன்படுறேன். எந்த மதத்தையும் சாராத ஒரு நாடு தான். யாருக்கும் எல்லாரும் ஈவனா பார்க்கணும்னு ஒரு கோட்பாடு நடைபெறலாம். இந்த உலக அரங்கிலே மதிப்பிடக்கூடிய ஒரு ஸ்டேட் செக்குலர் ஸ்டேட். மத சார்பற்ற அனைத்து மக்களும் சரிநிகராக பாகுபாடற்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு நாடு என்ற அடிப்படையில நாடு வாழுது. அதுல நம்ம உடன்படுறோம். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இந்த நம்மளுடைய அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி
அமைக்கப்பட்ட இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் கமிஷன் டாடா கலேக்டர் கமிஷன், அதுக்கடுத்து கோபால் சிங் கமிஷன், அதுக்கடுத்து ராஜேந்திர சர்க்கார், அதுக்கடுத்து ரங்கநாத் மிஸ்ரா, இவங்க 4 பேருமே தெளிவாக ஒரு விஷயத்தை இந்த சமுதாயத்தை தெளிவாக குறிப்பிடுறாங்க. இவங்க யாருமே இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாருமே பிற சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவர்கள் தெளிவாக ஆய்வு எடுத்து இந்த சமுதாயமாகப்பட்டது தலித்துடைய அடித்தளத்தை விட மிகவும் கேவலமாக இருக்கிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கார். வெறும்னா வாய் வார்த்தைகளால வாய் ஜாலத்தினால இல்ல புள்ளி விவரத்தோட எடுத்து வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, செக்குலர் ஸ்டேட் மத சார்பற்ற நாடு தான். உங்களுடைய கருத்துக்கு நான் உடன்படுறாங்க. ஒரு சமுதாயத்தை கொடுக்குறாங்க, அது மத சார்பற்ற ஒரு கருத்தாக வரும். நாங்க அந்த உடன்பாடு கேட்கல. எல்லாருமே ஈவனா. என்னுடைய கருத்து என்னன்னாக்க ஈவனாக்க 100% இன்னைக்கு நம்ம இந்தியாவில் த்ரூஅவுட் இந்தியாவில் ஒரு கோஷம் மேலோங்கி வருது. என்னன்னா ஜாதி மத மொழி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு நீங்க அவங்க ஊதிய சதவீதத்துல பங்கீடு கொடுங்க. அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அதிகாரம் இவற்றில் பகிர்ந்தளிப்பு கொடுங்க அப்படின்றத என்னுடைய வாதமும் கூட. இன்னைக்கு எங்களுடைய சமுதாயம் பின்தங்கி இருக்கிறது ரங்கநாத் கமிஷனுடைய அறிக்கையை வச்சு நாங்க கேட்கிறோமே தவிர நீங்க அதுக்கும் உடன்பட மாட்டேங்க. பிஜேபி ஆனது அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கும் உடன்பட மாட்டீங்க, ஒரு மத சார்பற்ற இடஒதுக்கீடும் உடன்பட மாட்டீங்க. காலத்துக்கும் பாத்தீங்கன்னா நாங்க 2% 1% எல்லாத்தையும் புறக்கணிப்பு செய்திருந்தோம். எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் மேடம்? அவங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் உடன்பட மத சார்பற்ற நாடுதான், எந்த ஒரு மதத்தையும் தூக்கி பிடிக்கிறதுக்காண்டி இல்லை. ஆனா இன்றைய அரசியல் களங்களில் நீங்க நன்றாக தெரியும். தயவு செய்து பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிந்துணராக வேண்டும். சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தாமல் எந்த ஒரு ஆட்சி கட்டிலும் அமர முடியாது என்று தயவு செய்து கூர்ந்து எங்களுடைய சமுதாயத்தை கைதூக்கி ஒரு மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இப்போ நீங்க சொன்னது போல முன்பு விட இப்போ இஸ்லாம் சமுதாய மக்கள் அன்று கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு மூலமா முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. இல்ல அவங்க இஸ்லாம் சமுதாயத்தை அவங்க சொல்லல, தலித்து சமுதாயத்தை தான் அவங்க சொன்னாங்க. அம்பேத்கர் காலத்துல 10 வருஷம் சொன்னது இருக்கு இல்லையா, அது பயன் தராதனால இடஒதுக்கீடு பயன் தராதுன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம்டா, தலித்து சமுதாயத்துக்கு பயன் தந்திருக்கிறது. அதாவது நோயுடைய அளவுக்கு தகுந்தவாறு சிகிச்சைக்கு டைம் எடுக்கும். இவங்க அந்த அளவுக்கு பள்ளத்துல போட்டு வச்சிருந்ததுனால இந்த இடஒதுக்கீட்டுனால ஒரு அளவுக்கு அவங்களை தூக்கி விட முடியுது. போதுமானதா இல்ல, இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவோம். 10 வருஷமா எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க.